نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل وسلم على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம். அவனே நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அன்பு, இரக்கம், மனிதாபிமானம், உதவி, ஒத்தாசை, புரிந்துணர்வு, இப்படியான சொற்பிரயோகங்கள் இந்த நாட்களிலே அதிகம் பேசப்படுவதை அவதானிக்கிறோம். உண்மையில் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக, அருளாக அனுப்பி வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், விண்ணில் உள்ள அல்லாஹ் மலக்குகள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உண்மையில் இந்த உலகில் இஸ்லாம் அறிமுகமான காலம் இந்த அன்பு, இரக்கம், பண்பாடு என்பது அந்த ஜாஹிலிய சமூகத்திலே வினோதமாக பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு இரக்கமுள்ள நபியாக வந்துதித்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை அறிமுகம் செய்கிற பொழுது ரஹ்மான், ரஹீம், துர் ரஹ்மா, அன்பாளன், இரக்கமுள்ளவன், இரக்கம் நிறைந்தவன் என்ற சொற்களால் தன்னை அறிமுகம் செய்கிறார். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லோருக்குமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். நாளை மறுமையில் நம்முடைய அமல்கள், இபாதத்துக்களால் மட்டும் சுவர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டுதான் நாம் சுவனம் செல்ல முடியும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்கத்தின் 100 மடங்குகளில், இரக்கத்தை படைத்த அல்லாஹ் 100 மடங்குகளில் ஒரு பகுதியை தான் இந்த பூமிக்கு தந்திருக்கிறான். அந்த இரக்கத்தின் காரணமாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய குட்டியில் காலை மிதிக்காமல் தூக்கி எடுக்கிறது. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு உணவு தேடி வந்து கொடுக்கிறது. சகோதரர்களே,
தன்னை இரக்கமுள்ளவன் என்று அறிமுகம் செய்கிற அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் நீங்கள் மனிதர்களோடு இரக்கமாக இருங்கள், படைப்பினங்களோடு இரக்கமாக இருங்கள் என்று சொல்லி வைக்கிறார். இரக்கமுள்ள அல்லாஹ் அவனுடைய நபியை நமக்கு தந்தது அல்லாஹ்வுடைய இரக்கம். இந்த அழகிய மார்க்கத்தை தந்தது அல்லாஹ்வுடைய இரக்கம். நாம் வாழுகிற இந்த பூமியில் வித்தியாசமான காலநிலைகளை இரக்கமுள்ள அல்லாஹ் தந்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் ரிஸ்கை தந்து மனிதர்களின் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். மறுமையிலும் அந்த ரப்பு இரக்கம் உள்ளவன். மறுமையில் நரகில் இருக்கிற இணை வைக்காத பாவங்கள் செய்தாலும் அடி உள்ளத்திலே ஈமான் இருக்கிற மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்தி தன்னுடைய இரக்கத்தால் சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இவைகளெல்லாம் நாம் ஈமான் கொண்டிருக்கிற அம்சங்கள். கண்ணியமான நண்பர்களே, மனித நாகரிகத்திலே வரலாறு நடிகிலும் பல இரக்கமற்ற அரக்கர்களை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபிரௌனை பற்றி குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண் குழந்தைகளை கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டார் என்றெல்லாம் குர்ஆன் பேசும். சகோதரர்களே, ஆனால் நம்முடைய மார்க்கம் யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவருக்கு உரிய ரெஸ்பெக்ட கொடுக்கவில்லையோ அவர் என்னுடைய சுன்னாவை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு வாழ்வில் எல்லா அம்சங்களோடும் இரக்கம், அன்பு, பிணைப்பு இவைகளை சொல்லி வைத்திருப்பதை பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான செய்தி. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, நபியே, எங்களிலே வசதி படைத்த சஹாபாக்கள் நிறைய பொருளாதாரத்தால் இபாதத்துக்கள் செய்து எங்களை முந்திவிட்டார்கள். எங்களுக்கு அவர்களை போல சதக்கா செய்வதற்கெல்லாம் பெரிய பொருளாதாரம் இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்க தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 100ஆவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், இந்த நன்மை உங்களிலே செல்வந்த சஹாபாக்களுடைய நன்மைக்கும் ஈடாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளம் ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணாட்டி கொஞ்சம் அன்னஞ்சமாக இருக்கிறது, லைஃப் ஒரு வகையாக போராக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்சஹ் ரஅஸல் யதீம், ஒரு யதீமுடைய தலையை நீ தடவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சிஸ்டத்தை பார்க்கிற பொழுது அது இரக்கம், பரஸ்பர அன்பு, பாசம், பிணைப்பால் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஜகாத்திலே இரக்கம் இருக்கிறது, சதகாவிலே இரக்கம் இருக்கிறது, ஜமாத் தொழுகையிலே இரக்கம் இருக்கிறது, கணவன் மனைவி உறவிலே இரக்கம் இருக்கிறது, வீட்டுக்கு வருகிற விருந்தாளியை அழைப்பதிலே இரக்கம் இருக்கிறது, ஜனாசாக்களிலே கலந்து கொள்வதிலே கூட இரக்கம், அன்பு, பண்பாடு நம்முடைய இந்த சிஸ்டத்திலே அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படைப்பினங்கள், மனிதர்கள் அல்லாத மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும் நம்முடைய மார்க்கம் சுவனத்திற்குரிய ஒரு அமலாக வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்த பாவம் செய்த ஒரு மனிதன் வீதியால் வருகிறார். ஒரு நாய் தன்னுடைய நாக்கை மண்ணுக்குள்ளே அமர்த்தி கொண்டு மரணத்தின் இறுதி தருவாயிலே தாகத்தால் துடிக்கிறது. தன்னுடைய ஷூவிலே தண்ணீரை அள்ளி வந்து அந்த நாய் மீது தெளித்தார்.
இவருடைய இரக்கத்தை பார்த்து அல்லாஹ் இரக்கப்பட்டு இவருடைய பாவங்களை மன்னித்தான். சகோதரர்களே, ஆனால் இன்று நீங்கள் பார்க்கலாம், உலகிலே அன்பு இரக்கம் என்றால் முஸ்லிம்களாகிய நீங்கள் அல்ல, நாங்கள் தான் அன்புக்கும் இரக்கத்திற்கும் முன்னுதாரணமானவர்கள் என்று வேறு சில கலாச்சாரங்கள் காட்ட முனைவதை பார்க்கிறோம். இஸ்லாம் அது மனிதர்களுக்கான உரிமையையும் மனிதாபிமானத்தையும் பாதுகாப்பதற்கான யுத்தமாக இருந்தாலும் அதிலும் இரக்கத்தை சொல்வதை பார்க்கிறோம். குழந்தைகளை கொள்ளாதீர்கள், வயது முதிர்ந்தவர்களோடு நீங்கள் கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு உணவு தருகிற மரங்களை வெட்டாதீர்கள். இப்படி ஒட்டுமொத்த வாழ்வியலும் இஸ்லாத்திலே அன்பும் இரக்கமுமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப நான் மேலே சொன்ன செய்திகளை வைத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாமல் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் நம் மீது இரக்கப்படணும். இப்ப அல்லாஹ் இரக்கப்பட வேண்டுமானால், மலக்குகள் இரக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள் மீது, படைப்பினங்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்டியாக வேண்டும். சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தூதர் என்றால், ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் கசையடியோ அல்லது வேறு விதமான இஸ்லாம் சொல்லுகிற ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மனிதராக இருந்தாலும் சாட்சிகள் இல்லாவிட்டால் இரக்கத்தின் காரணமாக அவர் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு கொள்ளட்டும் என்று இரக்கத்தை வெளிப்படுத்திய ஒரு தூதர். கண்ணியமான நண்பர்களே, ஒரு தலைவன், ஒரு தலைமைத்துவ பண்பாடு கூட இரக்கமுள்ளதாகத்தான் இருக்கும் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணத்திலே வருகிறார்கள். ஒரு நல்ல இளைஞன் ஜாபிர் பார்த்து கேட்கிறார்கள், நீ திருமணம் முடிச்சிட்டியா? ஆமாம் நபியே. நீ முடித்தது ஒரு கன்னி பெண்ணா அல்லது ஏற்கனவே வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்ணையா? இல்ல, நான் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணைத்தான் முடித்தேன். ஏன் நீ உன்னை போல ஒரு கன்னியை முடிக்க கூடாதா? லைஃபை என்ஜாய் பண்ண கூடாதா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாப்பா மௌத்தாகக்குள்ள எனக்கிட்ட 7 பெண் பிள்ளைகளை, சகோதரிகளை விட்டுவிட்டு மௌத்தாகி விட்டார். அந்த பெண் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுகிற ஒரு மனைவியைத்தான் நான் தெரிவு செய்தேன் என்று சொல்கிறார்கள். இதுக்குள்ள என்ன இரக்கம் இருக்கிறது? அப்படி இதுக்குள்ள அன்பு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சமூக அக்கறையின் காரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வசதிகளையும் விசாரிப்பார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ரமலானிலே நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டால் அவர் என்ன செய்யணும்? பெருவாரியான அளவு சதக்கா கொடுக்கணும். சதக்கா கொடுக்கணும். இல்லாட்டி 2 மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். அப்ப நபியல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி ஒன்று நடந்தது? ஒரு மனிதர் நோன்போடு தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடு. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரதேசத்திலே என்னோட மிஸ்கீனுமா இருக்கு, நானே ஆகப்பெரிய ஏழை. நபிகளாருடைய இரக்கத்தை பாருங்கள். 2 கூடை அளவு பேரிச்சம்பளங்களை கொண்டு வர செய்து, இதை கொண்டு போய் நீ சதக்கா செய், நீயும் இதில் சாப்பிடு என்று தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தனிய வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. தனி மனிதர்களாக ரஹ்மா, இரக்கம் என்கிற இபாதத் நம்மை சொர்க்கம் வரை கொண்டு போய்விடும் இன்ஷா அல்லாஹ். இந்த இரக்கம் என்கிற இபாதத், இந்த இரக்கம் என்கிற இபாதத் பொருளாதார ரீதியான இரக்கம் மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கு ஒரு உணவை கொடுத்தல், உதவி செய்தல், தூக்கி விடுதல், வீதியை கடக்க உதவி செய்தல்,
திக்கற்ற மனிதனை பார்த்து ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுதல் உட்பட எல்லாமே இரக்கம்தான். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு பாவியான மனிதர் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து இறக்கப்பட்டதை கண்டு அல்லாஹ் இறக்கப்பட்டு அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் கிடைக்குமாக இருந்தால், மனிதர்கள் மீது நாம் காட்டுகிற இரக்கத்தின் வெளிப்பாடுகளை நாங்கள் கண்ணியமான நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரக்கம் என்கிற இபாதத்தை நாங்கள் குறைத்து மதித்து விடக் கூடாது. அதுதான் இங்கே நான் சொல்ல வருகிற விடயம். சகோதரர்களே, இஸ்லாமிய வாழ்வியலின் எல்லா அம்சங்களுக்குள்ளும் இந்த இரக்கம் எப்படி அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். தாயோடு இரக்கம், பிள்ளையோடு இரக்கம், தாயின் உறவுகளோடு இரக்கம், தந்தையின் உறவுகளோடு இரக்கம், உணவளிப்பதில் இரக்கம், சுத்தம் செய்வதில் இரக்கம், தொழுகை, கற்பித்தல், வியாபாரம், எல்லாமே இரக்கம். எனவேதான் ஒரு அறிஞர் சொல்வார், ஒரு இரக்கமுள்ள ஆசிரியர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவார், ஒரு இரக்கமுள்ள வியாபாரி அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம், ஒரு இரக்கமுள்ள ஒரு நல்ல ஆபீசர் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம். கண்ணியமான நண்பர்களே, உங்களால் ஒரு மனிதருக்கு எதையாவது கொடுக்க முடியாவிட்டாலும் புன்னகைப்பது சதகா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நல்ல வார்த்தை சொல்வது சதகா. சுப்ஹானல்லாஹ். அதனாலேதான் அழகான மார்க்கம் சொல்கிறது, ஏன் ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் உடலை போல அன்பு, பாசம், பிணைப்பு, இதனாலேதான் உறவு, இதுதான் இரக்கம். சகோதரர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் இன்று ஒரு அனர்த்தத்திற்கு பின்னரான ஒரு சமூகத்தின் இயல்பு நிலை குறித்து கடுமையாக அலட்டுகிறோம். ஒரு சமூகம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் உடுத்த உடுப்போடு ஈமானை மட்டும் தாங்கிக் கொண்டு போனவர்கள் தான் அன்சாரிகள். அன்சாரிகள் நமக்கு தெரிந்த அழகான ஒரு ஹதீஸ். சாதர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோடி சோடிகளாக, இந்த முஹாஜிருக்கு இந்த அன்சாரி தான் ஃப்ரெண்ட், இந்த முஹாஜிருக்கு இந்த அன்சாரி ஃப்ரெண்ட். அப்ப சஹாபி அவர்களிடம் அவருடைய தோழர் கேட்கிறார், எனக்கு 2 வைஃப் இருக்கு, ஒருத்தரை டைவர்ஸ் பண்ணி உங்களுக்கு முடிச்சிட்டார், இந்த சொத்துல சரி பாதி உங்களுக்கு தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்? ருஹமாஉ பைனஹும். குர்ஆன் சொல்வது போல அவர்களுடைய பண்பு என்ன? அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அவ்வளவு இரக்கம். அப்ப வடிவா சொல்றாரு, தோழரே, எனக்கு உங்களோட காசு வானாம், ஜஸக்கல்லாஹ் ஹைர், எனக்கு பிசினஸ் செய்யற டேலண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட நம்முடைய சமூகம் போல எனக்கு பிசினஸ் செய்யற ஆற்றல் என்னிடம் இருக்கிறது, எனக்கு நீங்கள் வியாபாரம் செய்வதற்கான வழிமுறைகளை காண்பியுங்கள், சந்தை வசதிகளை காட்டித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப அதற்குரிய ஏற்பாடுகளை செய்த பொழுது அந்த பிரதேசத்திலே காணப்பட்ட சீஸ், பட்டர் இப்படியான பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்கிறார். கொஞ்ச காலத்திலே மதீனாவிலே பெரிய செல்வந்தராக மாறுகிறார். இந்த ஹதீஸ் இந்த நாட்களிலே மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏண்டா உண்மைக்கும் நான் கண்டி கம்பள பக்கம் போக கிடைக்கல, பல போன சகோதரர்களோடு பேசினால் குறைந்தபட்ச ஈமான் இருந்தாலும் நம்முடைய உள்ளம் நகலாமல் இருக்க முடியாது. என்ன காரணம்? நாம முஸ்லிம் சமூகம், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு, கொஞ்சம் நல்ல சுத்தமா உடுப்பம், கொஞ்சம் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலா வாழ்ந்தவர்கள், நல்ல வணிகம் செய்தவர்கள், எல்லோருக்கும் நல்ல அள்ளி கொடுப்பவர்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த நாட்டிலே எல்லோரையும் போல நம்முடைய சமூகமும் ஏனைய உறவுகளும் பாதிக்கப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ்
ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த நாட்டினுடைய தலைமைத்துவம் பல நல்ல பணிகளை செய்கிறது. மாஷா அல்லாஹ், மக்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். இருந்தாலும் சகோதரர்களே, குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் வியாபாரிகள், வணிகர்கள் உளமாற மனதளவிலே ஒரு மிகப்பெரும் தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை போன சகோதரர்கள் நேரடியாக பார்த்து சொன்னார்கள். சும்மா சொல்லுவோம் சகோதரர்களே, கவர்மெண்ட் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் பல கோடி மதிப்புள்ள தன்னுடைய பிசினஸ் கிட்டத்தட்ட 0க்கு வந்திருக்கிற பல நண்பர்களும் இதற்குள்ளே மாட்டியிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் என்னோடு பேசினார். ஒரு போன் ஷாப் வைத்திருக்கிறார். போன் ஷாப் சும்மா வைத்துக் கொள்வோம், மத்தக்கிற பார்வையில சின்ன ஒரு போன் ஷாப்பாக இருக்கலாம். உண்மையிலே பெறுமதியான கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு 20-30 போன் தண்ணியிலே போயிருந்தால் எவ்வளவு லொஸ்டா இருக்கும், சிந்திச்சு பார்ப்போம் சகோதரர்களே. உண்மையில் வியாபார திறமை கொண்ட அந்த ஃபீல்டிலே பழக்கப்பட்ட மனிதர்களை தூக்கி விடுவதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய இரக்கமாக இருக்கும். வெறுமனை எல்லோருமாக உணவும் உடையும் ஏதோ செய்வதல்ல, செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல உதவி, மானசீகமாக பல ஜகாத் கொடுக்கிற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஜகாத் கொடுப்பவர்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், ஒரு தனி மனிதன் விழுந்திருக்கிறான், அவனுக்கு நாங்கள் தூக்கிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அவன் பலருடைய வாழ்வாதாரங்களுக்கு காரணமாக இருப்பான். கண்ணியமான நண்பர்களே, இப்போது நீங்களும் நாங்களும் அதைத்தான் சிந்திக்க வேண்டும். அப்படியான மனிதர்களை அடையாளம் கண்டு, அவருடைய அந்த பிசினஸை அடையாளம் கண்டு அவரை பழைய நிலைக்கு உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம்? அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையில் இது அப்கண்ட்ரி சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த இரக்கத்திற்கான சோதனை நமக்கும் தான். நாம் எந்த அளவுக்கு மனிதர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடத்தை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய வாக்குறுதி, இவைகளிலே இரக்கமாக நடக்கிறோமா? சகோதரர்களே, உண்மையில் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே எனக்கு பயங்கரமான பசியாக இருக்கும். பசி அநேகமாக எல்லோரும் எங்கிடம் வந்துதான் புதிய குர்ஆன் வசனங்கள் இறங்கியதா, நபிகளார் ஏதாவது ஹதீஸ் சொன்னார்களா என்று என்னிட்ட கேட்டு படிப்பார்கள். ஒரு பசியின் காரணமாக பள்ளி வாயிலே அமர்ந்திருப்பேன். யார் சரி என்ன கூப்பிட மாட்டாளா? கதை கொடுத்து பார்ப்பேன். நண்பரே கொஞ்சம் நில்லுங்க, ஒரு புதுசா குர்ஆன் வசனம் பண்ணி வந்திருக்க, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பேன். என்னுடைய நோக்கம் குர்ஆனை படிச்சு கொடுக்கிறல்ல, பசி யாராவது கூப்பிட மாட்டாளா, ஏதாவது தர மாட்டார்களா? நண்பர்களே, சும்மா சிந்திச்சு பார்ப்போம். அன்றாடம் கூலி தொழில் செய்கிற சமூக அமைப்பை கொண்ட நம்முடைய சமூகத்திலே ஒரு கிழமைக்கு நல்ல தண்ணீரும் நல்ல வெள்ளமும் என்றால் மேசன்மார் பாதிக்கப்படுவார்கள், கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஓட்டோ ஓட்டுபவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படி சிந்தித்து பார்த்தால் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில் வாழுகிற நான் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவருக்கும் நீங்கள் மாமிசம் சமைத்தால் கொஞ்சம் குழம்பை கூட்டி வையுங்கள், அவர்களுக்கும் கொடுத்தனுப்பலாம் என்று வழிகாட்டி இருக்கிறார்களாக இருந்தால், சில வேளை நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா? குறை சொல்ல வரல நான். சில வேளை நல்ல கொள்ளட மழை பெய்யும், பக்கத்து வீட்டு என்ன நடந்தேன்னு தெரியா, அவங்க கறி வாங்கினாங்களா, சமைச்சாங்களா, வீட்டு 2 சின்ன பிள்ளை இருக்கே, ஒரு நோயாளி இருக்கிறாரு, அவர் ஓட்டோக்காரனே, அவர் கஷ்டப்பட்டவரே, காசு இருந்திருக்குமா? அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, தேவையான நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு நாம கொடுக்கிற ஒரு பிடி உணவு இருக்கே, ஒரு ரொட்டி துண்டு, சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில மிக பெரும் ஹெல்ப்பாக இருக்கும். கண்ணியமான நண்பர்களே, சகோதரர்களே, உண்மையில் இப்படி யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ் எங்கள் மீது இரக்கப்பட்டு மறுமையிலே பாவங்களை மன்னிக்காவிட்டால் நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய காவல். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய பாவங்கள் நமக்குத்தான் தெரியும். அல்லாஹ்ட்ட நாம எந்த எவிடன்ஸும் கொண்டு போகலா. இந்த அமல வச்சு ரஹ்மான் என்ற சொர்க்கத்துக்கு வீசா தான். காரணம் பாவிகள் நாங்கள். அல்லாஹ் இரக்கப்பட வேண்டும், அல்லாஹ் இரக்கப்பட வேண்டும். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார். உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 7, 8, 9 பிள்ளை என்கிறார். பிள்ளைகளை முத்தமிட உனக்கு நேரம் இருக்கா? இல்ல நபியே, நான் தோட்டங்களை விவசாயங்களை கவனிக்கிறேன். உனக்கு இரக்கம் இல்லையா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நினைக்கிறேன் வியாபார சமூகமாகி எங்களை பார்த்தும் கேட்க முடியுமான ஒரு கேள்வி. குழந்தையோடு பேச நேரம் இல்லாத, மனைவியோடு பேச நேரம் இல்லாத, இரக்கத்தை பரிமாற முடியாத, தாயுடைய இரக்கத்தை ரீஃப்ரெஷ் பண்ண நேரம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான நண்பர்களே, இந்த இஸ்லாத்தின் அழகே இரக்கம் தான். இந்த இஸ்லாத்துடைய டிக்னிட்டி, இதுல ஸ்பெஷலே இரக்கம், இரக்கம், அன்பு, பாசம். சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில ஏழைகள் வெக்கப்பட்டு நடுங்கி நடுங்கி நிற்பார்கள். காசண்டா கொஞ்சம் தான் இருக்கு, விட்ட பிள்ளை 2 பிள்ளைகள் 3 பிள்ளை, ஹஸ்பண்ட் ஏற்கனவே நோயாளி, அவருக்கு ஹார்ட் பேஷண்ட், அவர் இப்படி கடையில போயிட்டு இந்த காசை கொடுத்து எப்படி கேட்கிற? அல்லாஹு அக்பர். ஆனா அல்லாஹ் சொல்றான், வாயை திறந்து கேட்பவருக்கும் உங்களுடைய சதகாக்கள் போய் சேரட்டும், வெக்கத்தால் மௌனிகளாக இருக்கிறவர்களுக்கும் உங்கள் உதவி போய் சேரட்டும். கண்ணியமான நண்பர்களே, சில வேளை நாங்கள் இப்படி சிந்தித்ததுண்டா? எங்க குடும்பங்களுக்குள்ளே நினைச்சு பார்ப்போம். நல்ல ஹெப்பியா வாழ்ந்திருப்பார், வாகனம் ஓடி இருப்பார், பிள்ளைகளுக்கு நிறைய கொடுத்திருப்பார், சமூக சேவைக்கு உதவி இருப்பார். பிசினஸ் லாஸ்ட் ஆகி விட்ட தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்து இருப்பார். யாராவது வரமாட்டாங்களா? ஏன் சமூகத்துக்குள்ளே வர முடியவில்லை? வெக்கம், வெக்கம். கண்ணியமான நண்பர்களே, இப்படி மாத்தி யோசித்து பார்ப்போம். இப்படியான நண்பர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற இரக்கம் என்கிற அந்த இறக்கையை தாழ்த்தி பார்ப்போம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தாயோடு இரக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது வஹ்ஃபில் ஜனாஹக, இரக்கம் என்கிற உங்களுடைய இறக்கையை தாழ்த்தி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான நண்பர்களே, அம்மா நமக்கு ஏதாட்டியும் பரவாயில்ல, வாப்பா நம்மட வீட்டை வராட்டியும் பரவாயில்ல, வாப்பாட்ட போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், பாப்பா சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன ஹாலாத், இப்ப இங்க நல்லா இருக்கிறீங்களா? மனசெல்லாம் அப்படியோ குளிர்ந்து போகும். சுப்ஹானல்லாஹ். வீட்டை வருகிற ஒரு ஓலைக்கு பெருசா ஒன்றும் இல்லை, காலத்தால பிள்ளைகளுக்கு வாங்கின ஒரு பொருள் இருக்கிறது, இங்க வாங்க, இந்தாங்க இந்த தேத்தினுடைய குடிச்சிட்டு போங்க, துஆ செய்வார்கள். இரக்கம், அன்பு, பாசம். அதனாலேதான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான செய்திதான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி கை குழந்தையோடு வருகிறார். உங்கள்ட்ட ஏதாவது இருந்தா தாங்க, என்கிட்ட ஒரு ஈச்சம்பழம் தான் இருக்குது. அந்த ஈச்சம்பழத்தை துண்டு பிச்சு பிள்ளைக்கு கொடுக்குறா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன் நார, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழ துண்டுதான் உங்கள்ட்ட எரிக்க கொடுக்கறதுக்கு, அதை கொடுத்தாவது நரகை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நாளை மறுமையில் எங்கள் எல்லோருடைய நிலையும் கேள்விக்குறியாகிற பொழுது மனிதன் அல்லாஹ்ட்ட சொல்ற ஒரே வார்த்தை, யா அல்லாஹ், பூமிக்கு திரும்பி போக ஒரு சந்தர்ப்பம் தரமாட்டியா? தந்தால் லஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், சதக்கா செய்து நல்லவனா மாறி வருவேன். நான் நோன்பு பிடித்து ஹஜ் செய்து அல்ல, சதக்கா கொடுத்து நல்லவனாக மாறி வருவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன் மனைவிக்காக உழைப்பது சதக்கா, உன் குடும்பத்தாருக்காக உழைப்பது சதக்கா, உன் மனைவி இந்த வாயில கொடுக்கிற ஒரு பிடி அளவு உணவு சதக்கா, ஒரு மனிதனை பார்த்து புன்னகைப்பது சதக்கா, வீதியிலே கல்லை முல்லை அகற்றுவது சதக்கா, பொதுப்பணி செய்வது சதக்கா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான நண்பர்களே, எப்படி அல்லாஹ் இந்த அழகான மார்க்கத்திலே இந்த இரக்கம், அன்பு, பண்பாடுகளுக்குள்ளே இந்த சதக்காவை அப்படியே இணைத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமான நண்பர்களே, உண்மையில் இன்று வெள்ளிக்கிழமை நம்ம எல்லோருடைய
காலை இன்று எழுந்திருந்தால் நம்முடைய இன்டென்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கறி வாங்கணும், இன்னைக்கு பிள்ளைகள் ஹெப்பியா உடுக்கணும், ஜும்மா கூட்டி போகணும், சந்தோஷமாக இருக்கணும். போன வருஷமும் அதற்கு முந்தின வருஷமும் எங்களுடைய ஈமானிய காசா உறவுகளுக்காக துஆ கேட்டும் போது அதை உணர்ந்திருப்போம் நாம. இப்ப அல்லாஹு தாலா இந்த வருஷம் இந்த நாட்டிலேயே நம்முடைய சகோதரர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், சுப்ஹானல்லாஹ், கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளே அவங்களோட லைஃப் ஸ்டைல் முழுவதுமாக மாறி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நோக்கி கையை உயர்த்துகிற நிலைமையை அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் மிக மிக நேர்மையாளன், தண்டிப்பவனும் தான், இரக்கமுள்ளவன், நேர்மையாளன், நிலைமைகளை மாற்றி விடுபவன். கையேந்துகிற நிலையை அல்லாஹ் நமக்கும் தந்து விடலாம். மௌதுபில்லா. இன்னொருவரிடம் எதிர்பார்க்கிற நிலையை அல்லாஹ் நமக்கும் தந்து விடலாம். கண்ணியமான நண்பர்களே, சில வேளை நாம் சமூகத்திலே இருக்கிற கீழ்நிலை மக்களுடைய உணர்வுகளை புரியாமலே வாழ்ந்து விடுகிறோம். நமக்கு என்ன, ஒன்று பென்ஷன் வரும், சலரி வரும், இல்லையா கடையில ஏதோ ஒரு வகையில வரும். சில மனிதர்கள் அன்று வாழ்ந்த பிலாலை போல அபூ ஹுரைரா மாதிரி ரோட்டுக்கு வருவார்கள், தொப்பியை போட்டுட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார். அவருடைய சலாத்துக்கு பின்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஹாஜியார் இன்னைக்கு தொழிலுக்கு போகல, விட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்குள்ள சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வெள்ளமும் அனர்த்தமும் சஹாபாக்களுடைய காலத்திலே அந்த ஹிஜ்ரத் என்கிற பெரிய அனர்த்தம், அடிக்கடி வந்து போன யுத்தங்கள், இந்த பூமியிலே இந்த உலகை துறந்த சஹாபாக்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுக்காக அள்ளி இறைத்தார்கள். சுருக்கமாக சொன்னால், வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு இந்த பாசமும் அன்பும் அவர்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் சாதாரணமாக அல்ல, ஒரு நல்ல நிலையிலே வாழ்ந்த மனிதனை திடீரென்று லோ நிலைக்கு போன்னு சொன்னா அது அவனுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. நல்ல லக்ஸரியா சாப்பிட்ட, நல்ல ஃப்ரூட்ஸ் என்றும், நல்ல ட்ரெஸ் என்றும், நல்ல வாகனம் என்றும் உடுத்த மனுஷனை திடீரென்று நீ இப்படித்தான் லோ லெவல்ல வாழணும் என்றால் அவன் சில வேளை மறைமுகமாக வாழத்தான் ஆசைப்படுவான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் இரக்கப்படுவோம். நம்முடைய குடும்பங்களோடு இரக்கப்படுவோம், பிள்ளைகளோடு இரக்கப்படுவோம், நண்பர்களோடு இரக்கப்படுவோம், தலைவர்கள், நம்முடைய அல்லாஹ் தந்திருக்கிற பொறுப்பாளர்களோடு இரக்கப்படுவோம். சில வேளை பிள்ளையா நினைச்சு கொள்ளாதீங்க. நம்ம சில வைத்தியர்களை பற்றி பல சகோதரர்கள் சொல்வார்கள். இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு பெயின் கில்லர் எடுத்துட்டு போயிருப்பார். அவர்கிட்ட போகும்போது அதை போட்டுட்டு இவர் ஒரு வேற பேரை கொடுப்பார். அதை விட இவர் ஒரு புதிய ஒரு ஆன்டிபயோட்டிக்க கொடுப்பார். கொடுத்துட்டு இதை பாவீங்க, ஒரு 3 days திருப்பி வாங்க. சகோதரர்களே, யாரையும் தயவு செய்து அல்லாஹ்வுக்கு அப்படியா நினைக்காதீங்க. திடீரென்று 2000 ரூபாய், 3000 ரூபாய், எங்க போற? சுப்ஹானல்லாஹ். எனவேதான் இரக்கப்படுவோம். வியாபாரிகளே இரக்கப்படுவோம், ஆசிரியர்களே இரக்கப்படுவோம், அண்டை வீட்டார்களே இரக்கப்படுவோம். ஒரு ஆசிரியர் இரக்கப்பட வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு நான் சிலபஸ் முடிக்காட்டி அவன் காசு கொடுத்து கிளாஸுக்கு போவான். அவனோட வாப்பாட நிலை என்ன? நான் செய்கிற மிகப்பெரிய சமூக சேவை, என்னுடைய அமானத்தை நான் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியராக இரக்கப்படுவோம். பள்ளி வாயிலில் இருக்கிற பொறுப்புதாரிகளாக இரக்கப்படுவோம். ஒரு நல்ல கணவனாக இரக்கப்படுவோம். ஒரு நல்ல தந்தையாக இரக்கப்படுவோம். அல்லாஹ் நம் மீது இரக்கப்படுவான். அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தின் காரணமாக என்னையும் உங்களையும் கபரில் இருந்து பாதுகாக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள் நுழைகிற மனிதர்கள் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅது. கனிமான நண்பர்களே, என்னுடைய முதலாவது ஹுத்பாவிலே இந்த அல்லாஹு தஆலா குர்ஆன் முழுவதும் தன்னை ரஹ்மான், ரஹீம், துர் ரஹ்மா போன்ற சொற்களால் அறிமுகம் செய்கிறார். அல்லாஹ்விடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அழகிய பண்புதான்
அவன் அன்பாளன், இரக்கமுள்ளவன். அந்த அன்பை அல்லாஹ் இந்த உலகிற்கு நபிமார்களை அனுப்பி மனிதர்கள் மீது சொரிந்தார். அந்த அன்பின் உச்சபட்ச அன்புதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரக்கமுள்ள தூதரை நமக்கு தந்தது. அந்த இரக்கமுள்ள தூதர் இந்த உலகத்திற்கு இரக்கத்தை தான் போதித்து போனார்கள். சமத்துவத்தின் மூலம் இரக்கத்தை போதித்தார்கள், மனிதாபிமானத்தின் மூலம் இரக்கத்தை போதித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், யுத்தத்துக்கு வர ரெடியாக இருந்த தோழர்கள் சஹாபாக்களையும், உன் தாயுடைய நலனில் அக்கறை கொள், அது இரக்கம். உன் மனைவியை கவனித்துக் கொள், அது இரக்கம். இப்படி இந்த உலகத்திற்கு இரக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இஸ்லாமிய வாழ்வியல் முழுவதும் இரக்கமும் அன்பும் பாசமும் பிணைந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு வியாபாரி இறக்கப்படுவதும், ஒரு வைத்தியர் இறக்கப்படுவதும், ஒரு பிரின்சிபல் இறக்கப்படுவதும், ஒரு மேனேஜர் இறக்கப்படுவதும், அல்லாஹு தஆலா அபரிவிதமான கூலிகளை அதற்காக வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் இந்த மக்களிலே இல்லாத இறுக்கமான நிலையில் ஒரு புதியளவு செலவழித்தது பின்னர் வருகின்றவர்கள் மலையளவு செலவழித்தாலும் வீடாகாது என்றார்கள். என்ன அதனுடைய அர்த்தம்? அன்புள்ள சகோதரர்களே, தேவையான நேரத்தில் தேவையான மனிதனுக்கு இன்றைக்கு காலையில பிளேண்டி குடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற சீனி, நாம் வாங்கி கொடுக்கிற ஒரு கறி, நாம் பண்ணுகிற ஒரு சின்ன உதவி, ஒரு மருத்துவ ஹெல்ப், சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகத்திலே மிக பெரும் விளைவுகளை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, இந்த சமூகத்தில் வாழுகிற சில நல்ல பெரிய ப்ரொஃபஷனல்களை கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள், இந்த ஹாஜியார் தான் என்னை படிப்பித்தால், எங்க குடும்பத்தில இப்படி ஒரு பெரிய நானாதான் எங்களை உருவாக்கி விட்டார், நானும் அவரை போல ஏதாவது செய்ய வேண்டும். சமூகத்திலே அன்பு, பாசம், ஒத்தாசை கிடைக்காத போது சமூகத்தின் மீது ஒரு வகையான வெறுப்பு வரும். இந்த சமூகத்துல நான் ஏன் வாழணும், இந்த ஊரை விட்டு நான் போனா என்ன, இந்த ஊர் தானா எனக்கு, இந்த ஊர் என்ன கவனிக்கலையே என்று ஒரு மனிதன் நொந்து போய்விடக் கூடாது. என்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடத்தையிலே இரக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. வாகனம் செலுத்துவதிலே இரக்கம், மனிதர்களுடைய வீதியிலே கல்லை முள்ளை அகற்றுவது சதக்கா என்றால், கண்ணியமானவர்களே, இந்த மழை காலங்களிலே எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் வாழ வேண்டும். நான் அநேகமா முஸ்லிம் ஊர்கள்ல சொல்வதுண்டு, ரொம்ப சின்ன இடங்களுக்குள் இறுக்கமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள் முஸ்லிம்கள் வாழுகிறோம். சும்மா சொல்லுவோமே, இந்த மழை காலங்கள்ல ஒரு மனிதன், ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு மனிதன் வீட்டை இருக்கிற கிச்சன் கழிவு, பம்பஸ் கழிவு எல்லாத்தையும் ஒரு பேக்ல ஓட்டு, ஒரு காணுக்குள்ள உண்டு, யாரும் பார்க்கல என்று போட்டுட்டா போதும், முழு சமூகமும் பாதிப்படையும். அப்படியா இல்லையா? ஒரு மக்கள் பயன்படுத்துகிற ஒரு நீரோடை ஒரு காணுக்குள்ள அவர் அதை அடைக்கும் விதமாக செய்யற ஒரு வேலை போதும் அவர் இந்த உலகத்துல பெரிய கோடிகளா கொடுத்தாலும் சரிதான். மாறி அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற நல்ல செய்தி, நம்முடைய அனுபவத்தின் மூலம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல கைடன்ஸ், அவன் வாழ்க்கையில் அவன் நமக்காக துஆ செய்கிறவனாக மாறுவான். எனவேதான் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்த ஆசான்களை நினைக்கும் போது இரக்கம் வருகிறது. நம்முடைய வாழ்விலே எப்பயோ ஒரு நல்ல ஹதீஸை சொல்லி தந்த மனிதனுக்காக துஆ கேட்க வேண்டும் என்ற இரக்கம் வருகிறது. இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய கபருக்குள்ளே வேலைகள் துஆ செய்வது நிச்சயம் நாளை மறுமையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். இரக்கப்படுவோம் அன்புள்ளவர்களே. நம்மால் முடியாவிட்டாலும் நிறைய சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் போனார்கள், இறங்கினார்கள், வேலை செய்தார்கள். இன்று மாற்று மத அன்பர்களே, இந்த முஸ்லிம்களையா சில வருடங்களுக்கு முன்பு தேச துரோகிகளாக பேசிவிட்டோம் என்று வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு அல்லாஹ் பேச வைத்திருக்கிறார். சகோதரரை நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய மார்க்கம் மனிதாபிமானம் உள்ள மார்க்கம். யாரும் நம்மை பேசினாலும் சரி, ஏசினாலும் சரி, சாக போற நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போக இயலும் என்றால், இஸ்லாத்துக்கு வராத ஒரு மோமினுக்கு டிரெஸ் கொடுக்க, ஒரு மனிதனுக்கு டிரெஸ் கொடுத்தால்
அவனுக்கு நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணினால் அல்லாஹ் கூலிதார ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், கைவிட மாட்டான். சகோதரர்களே, யாரையும் பிழையா விமர்சிச்சிடாதீங்க, அப்படி இப்படி எழுதிடாதீங்க. இவங்க சோப்புக்கு போறாங்க, இவங்க ஜொலி பண்ண போறாங்க, இவங்க சும்மா. அல்லாஹ் நமக்கு தெரியும் அவங்களோட உள்ளத்துல என்ன இருக்கின்றேன்னு. அவங்க போய் ஒரு கல்லை முள்ளை அகற்றி அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சதக்காவாக இருந்து விட்டால், ஒரு மனிதனை நாங்க புறம்பேசி ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு அல்லாஹ்ட்ட நாங்க செய்யற கொஞ்ச நஞ்ச இபாதத்துக்களையும் இழந்து விடக்கூடாது. சகோதரர்களே, நம்மளால முடியலையா துஆ செய்வோம், ஏதாவது செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், பல நண்பர்கள் அல்லாஹ்க்காக நிறைய செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே எதிர்காலத்திலே யாரையாவது விழுந்திருக்கிற மனிதர்களை தூக்கிவிட முடியுமா? சமூகத்திலே அவர் எழுந்து நிற்பதன் மூலம் பல குடும்பங்கள் எழுந்து நிற்கும். அப்படியான மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து சிந்திப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய ரஹ்மத் என்கிற வாசலை திறந்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஓரிரு மாதங்களில் ரஹ்மத் என்கிற ரமலான் வரும். நிறைய சமூகத்தில் வாழுகிற மக்களுடைய பிரச்சனை என்ன? நோன்பு வந்தா நான் தொழிலுக்கு போனா குடும்பத்துக்கு யாரு சாப்பாடு கொடுக்கிறேன்? சகோதரர்களை, அல்லாஹ் உணவளிப்பவன். திட்டமிடுவோம். நோன்பு நோக்க முடியவில்லையா கடந்த வருடங்களில்? இந்த முறை எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணலாம்? இந்த குடும்பத்தோடு சேர்ந்து எப்படி நோன்பு பிடிக்கலாம்? அல்லது இந்த பள்ளியில் இருக்கிற நாம் இந்த மனிதரை இந்த முறை நோன்பு பிடிக்கும் விதமாக என்ன சப்போர்ட் செய்யலாம்? அவரும் சொர்க்கம் போகணும், அவரும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பை பெற வேண்டும். அந்த ரஹ்மத்திலே நான் ரப்பிடம் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே என்னுடைய ரப்பு எனக்காக சொர்க்கத்தை திறந்து விடுவார். அன்புள்ள நண்பர்களே, சகோதரர்களே, எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை எடுத்து நடக்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.